பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதங்கள் முழுவதும், நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துவது தேவன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக இந்த நாள் முழுவதும் நம்மளை வழிநடத்துகிற கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு உங்கள் நுகத்தடிகளை நீக்கி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நான் என்று அவர் என்ன பண்ணுகிறார் சொல்கிறார். கர்த்தர் அவர்களுடைய நுகத்தடிகளை என்ன பண்ணினார்? நீக்கி போட்டவராய் காணப்படுகிறார். அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சிலை வழிபாட்டிலிருந்து அவர்கள் என்ன பண்ணினார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வைத்தார். அந்த தேவன் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்கிறார். கடந்த நாட்கள்ல எத்தனையோ நுகத்தடிகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, கவலையின் மத்தியில நாம் என்ன பண்ணிருக்கலாம்? கடந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றிலிருந்தும் நீக்கி பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் நான். அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதத்திலும் நம்மளை என்ன பண்ணுவார்? பாதுகாத்து வழிநடத்துவார். உங்களுடைய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? விரித்து போடுகிற வரை. கடந்த நாட்கள் எத்தனையோ விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் நம்மளுடைய காரியங்கள்ல அவருடைய சமூகத்துல வைத்திருப்போம். இந்த மாதத்துல அது எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையாய் உங்களுடைய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார்? மாற்றி போட்டு எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவது தேவன். இந்த மாதிரி தான் அவர் சொல்றாரு, உங்களை இதுவரையிலே வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் நான். இனியும் என்ன பண்ணுவேன்? உங்களை வழிநடத்துவேன், நுகத்தடியை முடித்து போடுவேன், உங்கள் எல்லா விண்ணப்பத்தையும் கேட்பேன், அங்கீகரித்து விட்டேன், ஆஸ்வதிக்க போகிறேன் என்று. ஆஸ்வதிக்க போற தேவனை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்க. கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. மட்டுமாக வழிநடத்த தேவன் இனி வருகின்ற நாட்களிலும் மாதங்களிலும் கூட வழிநடத்துங்க. முதல் பிரச்சனம் நாள் முழுவதும் எங்களை வழிநடச்சு ஆஸ்வதிங்க. நாம இயேசு